ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு எதிர்பார்த்து தானே இப்போது இந்த மூன்றில் ஒன்றை தொட்டுவிட்டாய். இந்த வராகி அம்மாவை மனசார நம்பி எனக்கு நல்லதை நடத்தி கொடுங்க தாயேன்னு கேட்ட பிறகும் நான் எப்படி உன் விருப்பத்தை நிறைவேற்றாம சும்மாவே இருப்பேன் என் செல்லமே. நிச்சயமாக இந்த நாளை நீ சிறப்பாக வாழ கற்றுக்கோ. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் என் கைகளுக்குள்ள நான் பொறுப்பேற்றுட்டு உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக மாற்றி காட்டுறேன். ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாகத்தான் விடியுது. ஆனால் நீ தான் ஒவ்வொரு நாள் விடியலிலும் தேவையில்லாத பிரச்சனைகளை யோசித்து அந்த நாளை வீணாகவே செலவழிச்சிடுற. இனிமேலாவது ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ நல்ல காரியங்களுக்காக யோசித்து நல்ல விதமாக செயல்படுத்தும் போது அது எல்லாமே உன் எதிர்காலத்தை மிக சிறப்பானதாக அழகானதாக மாற்றி அமைச்சிடும். நீ ஓடி ஓடி உதவி செய்கிற வரைக்கும் எல்லாரும் தேவைக்கு உன்னை கூப்பிட்டு நல்லா பயன்படுத்திக்குவாங்க. அதே போல் உன்கிட்ட நல்லா பேசுவாங்க. உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. எப்போதாவது உனக்கு வேலை இருக்குது, என்னால் உதவி செய்ய முடியாதுன்னு நீ மறுத்தினா அடுத்த நொடியே உன்னை தூக்கி எறிஞ்சு பேசி திட்டக்கூடியவர்களாக மனிதர்கள் மாறி விடுவார்கள். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னை மறந்தே போயிடுவாங்க. எப்போவுமே அடுத்தவங்களுக்கு உதவுற வரைக்கும் தான் உன்னை ஞாபகம் வச்சு கூப்பிடுவாங்க என் செல்லமே. அதுக்காக நீ எப்பொழுதும் எல்லாருக்கும் வேலைக்காரங்க போல கூப்பிட்ட குரலுக்கு ஓடி போய் நின்று உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா வெறும் உதவியை மட்டுமே எதிர்பார்த்து உன்னை வச்சு தான் காரியத்தை சாதிச்சுக்கலாம் நினைக்கிற மனிதர்கள் உனக்கு தேவையே இல்லை. உன் அன்புக்கும் பாசத்துக்கும் யார் மதிப்பு கொடுக்குறாங்களோ, உன்னை ஒரு மனுஷனாக மதித்து யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவர்கள் மட்டும் உன் கூட இருந்தால் போதும். இப்போது உன் வாழ்க்கையில் காசு பணம் செல்வாக்கு பெருசாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய இந்த உயர்வான எண்ணங்களும் உன் நல்ல மனசும் சேர்ந்து உன் எதிர்காலத்தில் உன்னை உயர்வான இடத்துல உட்கார வைக்க போகுது. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உச்சம் தொடும்படி செய்ய போகிறேன். அடுத்தவங்க உன்னை மதிக்கிறதுனால நீ உயர்ந்து விடவும் மாட்டாய். அடுத்தவங்க உன்னை தப்பாக பேசுகிறதால நீ தாழ்ந்து போகவும் மாட்டாய். எப்போவுமே நீதான். நீ யாருன்னு உனக்கு தெரியும் தானே. அடுத்தவங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீ எந்த அளவுக்கு வேகமாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்றியோ அந்த அளவுக்கு வேகமாக உன் காரியம் முடிஞ்சவனே அவங்க உன்னை விட்டு மறந்து போயிடுவாங்க. நீ எப்போதும் அடுத்தவர்களுக்காக வாழ்வதை நிறுத்திட்டு உனக்கான வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ ஆரம்பி. கடன் பிரச்சனை இருக்கிறதால நீ சரியாக சாப்பிடாம தூங்காமல் யாருக்கிட்டையும் பேசக்கூட பிடிக்காம இதை எப்படி சரி செய்யலாம், எப்போ கட்டி முடிக்கலாம், அதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன வழின்னு எப்போதுமே தீவிரமான சிந்தனையில் இருக்கிறாய் தானே. இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு உன் எதிர்காலத்தில் இனிமேல் நீ யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல் கஷ்டப்படாமல் நிம்மதியாக வாழும்படி செய்ய போகிறேன். வாழ்க்கையில் நீ யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஆனால் யாராவது உன்னை ஏமாத்துனாங்கன்னா அவங்கள விட நீ நல்லா முன்னேறாமல் ஜெயிக்காமல் விட்டுறக்கூடாது என் செல்லமே. ஏன்னா உன்னை சாதாரணமாக நினச்சவனும் அற்பமாக நினச்சவனும் அவன் கண்ணு முன்னால் நீ ஜெயிக்கிறத அற்புதமாக வாழ்கிறத பார்த்தே ஆகணும். அதை விட அவர்களுக்கு வேறென்ன பதிலும் தண்டனையும் இருக்க முடியும். உன்னை ஏமாத்தினவனையும் உன்னை சாதாரணமாக நினச்சவனையும் நீ வார்த்தைகளால் பதில் பேசி சண்டை போடுவதை விட வாழ்க்கையால் ஜெயிச்சு வாழ்ந்து காட்டி அவன் முன்னால் நிற்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும். எப்போவுமே கிடைக்காத ஒரு விஷயத்தை நினச்சி ஏங்கிறத விட கிடைச்சதை வச்சு அதை உனக்கு ஏற்றாற் போல மாற்றி உன் வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டு. ஏன்னா உன் வாழ்க்கையை அடுத்தவன் 1000 விதத்தில் தப்பாக பேசுகிறாங்க. உனக்கு அது சரியாக அமையலை, இது சரியாக கிடைக்கலன்னு உனக்கு கிடைக்காததை பற்றி பெருசாக பேசி சந்தோஷப்படும் மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கு கிடைச்சதையே சிறப்பாக நினச்சி சிந்திச்சு அதை வச்சே உன் தேவைகளையும் நிறைவேற்றிக்கிட்டு உன் வாழ்க்கையிலையும் நீ உயர்ந்து நிற்கணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. எப்போவுமே மற்றவங்க உன்னை பார்க்குற பார்வையும் உன்னுடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா உன் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் உனக்கு தான் தெரியும். நீ எவ்வளவோ பிரச்சனைகளோட சிக்கல்களோட உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்கெல்லாம் உனக்கு என்ன கஷ்டம், நீ நல்லா இருக்கன்னு
சுலபமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் உனக்கு தானே தெரியும் உன்னுடைய கஷ்டமும் வேதனையும். அதனால தான் உன் பார்வையில் உன் கண்ணோட்டத்தில் நீ தெளிவாக இரு. அடுத்தவங்க சொல்கிறது எதையும் பெருசுபடுத்திக்காதன்னு சொல்கிறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக உன்னை தோற்க விட மாட்டேன். ஒரு விஷயத்தை உன்னால் முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்ல, முயற்சி செஞ்சு பார்க்க மட்டும் தயங்காதே. நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். எதையுமே செய்யாமல் சும்மா இருக்கிறத விட ஏதாவது ஒன்று தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது மேலானது தானே. சும்மாவே உட்கார்ந்துருக்கிறதுக்கு எதையாவது செய்வது கூட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாகத்தான் இருக்கும். எந்த விஷயமும் செய்யாமல் சும்மாவே உட்காந்து 24 மணி நேரமும் என்னை வணங்கிக்கிட்டே இருந்தா இந்த வராகி அம்மா அவர்களுக்கு ஒருபோதும் உதவி செய்ய மாட்டேன். எப்போவுமே உனக்கு உதவி தேவைன்னா நீ வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறணும்னு நினச்சினா உன்னுடைய செயலும் முயற்சியும் அதற்கு ஏற்றாற் போல இருக்கணும் என் செல்லமே. சுமை தூக்க சலிக்காமல் நடக்க, வெயில் மழையாக இருந்தாலும் பொருட்படாமல் இருக்க கழுதையிடமிருந்து நீ அறிவு பெறுவது கூட குற்றமில்லாத விஷயம்தான். ஏன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு எப்படி வெயில் மழை எதுனாலும் சலிக்காமல் இந்த பொதியை சுமக்கிற இந்த கழுதைக்கிட்ட இருந்து நம்ம என்ன நடந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் அலட்டிக்காமல் போய்கிட்டே இருக்கணுன்ற பாடத்தை கற்றுக்கிறியோ, அதே போல் எறும்புகள்கிட்ட இருந்து ஒத்துமையை கற்றுக்கிற. சேர்ந்தே உணவு உண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்றத காகைக்கிட்ட இருந்து கற்றுக்கிற. இப்படி ஒவ்வொரு உயிரினங்களிடம் இருந்தும் கூட நீ கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது என் செல்லமே. அதனால் நீ பார்க்குற விஷயங்கள், பார்க்குற மனிதர்கள், பார்க்குற உயிரினங்கள் இருந்து எல்லா விஷயங்களையும் எப்போதும் கற்றுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் அது உன் வாழ்க்கை தரத்தை இன்னும் இன்னும் மேம்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு உன்னை பிடிச்சிச்சின்னா நீ என்ன சொன்னாலும் ரசித்து கேட்பாங்க. அதுவே பிடிக்கலைன்னா நீ என்னதான் நல்லது சொன்னாலுமே கூட உன்னை வெறுக்கத்தான் செய்வார்கள். அப்படி ஒருத்தர் நீ என்ன சொன்னாலும் கசப்பாக பார்க்குறாங்க, தப்பு சொல்கிறாங்க, உன்னை வெறுப்பாக நினைக்கிறாங்கன்னா நீயே அவங்கக்கிட்ட போய் பேசணும். உன்னை பிடிக்காதவங்க கிட்டையும் உனக்கு பிடிக்காதவர்களிடமும் நீ பேச்சை குறைச்சிக்கிறது தான் உனக்கு நல்லது. வாழ்க்கையில் விட்டு கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு நல்ல விஷயங்கிறது விட்டு கொடுத்த மனிதர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷமும் மன திருப்தியும் அதன் மூலமாக கிடைக்கிற வெற்றியும் கூட மிக பெரியது என் செல்லமே. விட்டு கொடுத்தல் மூலமாக நமக்கு மாபெரும் விஷயம் வந்து சேருன்ற அந்த வெற்றியின் ரகசியத்தை தெரியாதவர்கள்தான் பெரும்பாலும் தோற்று போகிறாங்க. ஏன்னா விட்டு கொடுத்து யாராவது அடுத்தவங்களுக்காக சரின்னு சகிச்சு சமாளித்து போனாங்கன்னா அவங்களுக்கு விட்டு கொடுத்ததை விட மிகப்பெரிய பொக்கிஷத்தை இந்த வராகி அம்மா நான் கொடுப்பேன். ஆனால் விட்டு கொடுக்காம எனக்கு தான் எல்லாம் வேணும், நான் தான் எல்லாத்தையும் வச்சுக்குவேன்னு சொன்னவங்களுக்கு அவங்க வச்சுக்கிட்டதை தவிர வேறு எதுவுமே அதிகமாக கிடைக்காது. எப்போதுமே விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு இரு. ஆனால் அது ஒரு அளவோடு இருக்கட்டும். நீ துணிஞ்சு நிற்காத வரைக்கும் வாழ்க்கை உனக்கு பயம் காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீ துணிஞ்சு தைரியமாக இந்த உலகத்தை எதிர்கொள்ள தயாரானினா வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி விலகி போயிடும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் மனசை காயப்படுத்தி உன்னை நோகடித்த மனிதர்கள் கண் முன்பாகவே நிச்சயமாக உன்னை உயர்த்தி காட்டுவேன். அவங்கவங்க தேவைக்கு ஏற்றாற் போல உன்னை பயன்படுத்தி கொள்வதை நீ பாசம்னு இன்னும் புரிஞ்சிக்காமே இருக்காத. ஒவ்வொரு மனிதரும் உன்னை தேடி வந்து எதுக்காக பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, ஏன் பேசுகிறாங்கன்னு யோசிச்சு நிஜமாவே அன்போடு உன்னை எதிர்கொள்ள வருகிறார்களா அல்லது தேவைக்காக உன்னை தேடி வர்றாங்களான்றத நீ தான் புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களும் எப்படியாவது தீந்துருன்ற நம்பிக்கையோடு தானே உன் வாழ்க்கையை நீ போராடிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இப்படி என்னுடைய வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையை கொடுத்தாலும் பல சமயங்களில் நீ எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உன் மனசுக்கு சலிப்பையும் வெறுப்பையும் தருவதையும் நான் பார்க்குறேன். ஏன்னா நல்லது நடக்கும் நீ நம்பிக்கையோடு இருக்கிற பல சமயங்களில் நல்லது நடக்காமல் இருக்கிறதோட மட்டுமல்லாமல் கெட்டதும் சேர்த்தே நடக்கும்போது நீ ரொம்ப மனசுடைஞ்சு போகிறன்னு எனக்கு தெரியும் என் செல்லமே.
அது மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் முன்னுக்கு பின் முரணாக நடக்கும்போது, நீ உதவி செஞ்சதையே மறந்துட்டு உனக்கு துரோகம் செய்யும்போது, நீ செய்த நன்றியை மறந்துட்டு நன்றி கெட்ட மனிதர்களாய் நடந்து கொள்ளும்போது நீ மேலும் சோர்ந்து போறன்னு எனக்கு தெரியும். உனக்கு தடையாக இருக்கும் இத்தனை விஷயங்களையும் அத்தனை மனிதர்களையும் உன்னால் ஜெயிக்க முடியும். அதுக்கு நீ வைராக்கியத்தோடு வேலை செய்யணும். என்ன ஆனாலும் சோர்ந்து போகாமல், எதுக்கும் பாதியிலேயே நின்றுடாமல் தொடர்ந்து வைராக்கியத்தோடு நீ வேலை செய்யும்போது உனக்கான எல்லாவற்றையும் என்னால் உனக்கு கொடுக்க முடியும். சும்மா உட்கார்ந்திருக்கிற யாருக்கும் நான் எதையும் கொடுக்க மாட்டேன். ஒரு மனிதர் எந்த அளவுக்கு உழைப்பும் முயற்சியும் சிந்தனையும் திறம்பட செய்கிறாரோ அவருக்கு தேவையானதைத்தான் நான் முதல்ல கொடுப்பேன். அப்படிதான் என் அருளால் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இந்த விஷயத்தை தொட சொன்னேன். இனிமே இந்த அதிர்ஷ்டமானது உன் எதிர்காலத்தை அழகானதாக மாற்றப்போகுது. உனக்கு எப்போ என்ன தேவையோ அது அனைத்தையுமே உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாராயிட்டேன் என் செல்லமே. இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். சில காலமாகவே நீயாக இருக்க முடியாத அளவுக்கு மற்றவங்க உன்னை பாடாப்படுத்துறதையும் கஷ்டப்படுத்துறதையும் கவலையை கொடுக்கறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏன் அடுத்தவங்க நடந்துக்கிறத பார்த்து நீ கவலைப்படுற? உன்னை கண்டுக்காத மனிதர்களை, உன்னை ஒரு பொருட்டாக நினைக்காத மனிதர்களை நீயும் கண்டுக்காம அலட்சியம் செய்து கடந்து போக பழகு. நீ யார் என்ன செஞ்சாலும் கண்டுக்காம அமைதியாக இருக்கும்போது அது உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும். அதுதான் உனக்கான வெற்றியாகவும் உன்னை வந்து சேரும் என் செல்லமே. நான் சொல்கிறத நல்லா கேட்டு புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் பணம் சேரணும், இன்னும் காசு பணம் வசதியாக நல்லா வாழணும்னு நினச்சினா ஒருபோதும் ஆடம்பரமாக அனாவசியமாக செலவு செய்யாதே. பணத்தின் மதிப்பை அறியாமல் பணத்தை மதிக்காமல் அலட்சியமாக இருக்காதே. எதை பார்த்தாலும் உடனே வாங்கணும்னு ஆசைப்படாமல் அது நமக்கு தேவைதானா, கண்டிப்பாக வாங்கியே ஆகணுமான்னு ஒரு முறைக்கு 3 முறை யோசிச்சுட்டு எதையும் வாங்கு. அடுத்தவங்க 1000 ஆசை வார்த்தைகளை கூறி பணத்தை அதில் போடு இதில் போடு என்கிட்ட கொடுன்னு என்ன வேணால் சொல்லலாம். ஆசை வார்த்தைகளில் மயங்காமல் பணத்தை சிக்கனமாக செலவு செஞ்சு சேமிக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தினா பணம் உன் கைகளில் நிரந்தரமாக தங்கும். இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய மனசும் உன்கிட்ட இருக்கும் பட்சத்தில் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த வராகி அம்மா நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன். அதுவும் நீ தேடுறதை காட்டிலும் சிறந்த ஒன்றையும் நிலையான ஒன்றையும் தான் உனக்காக உன் கைகளில் கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். இந்த வராகி அம்மா எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் 1000 காரணங்கள் இருக்கும்னு உனக்கு தெரியும் தானே. இப்போது கூட உன் ஆசைகளை நிறைவேற்றி உன் எதிர்கால வாழ்க்கையை அழகானதாக அமைச்சு கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். மற்றவங்க செய்கிற நிராகரிப்பை கண்டு மனக்கலக்கம் அடையாதே. சாதிக்க நினைக்கும் எல்லா மனிதர்களையும் இந்த உலகம் நிராகரிக்கும், ஒதுக்கி வைக்கும். ஏன்னா அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக இது இந்த பிரபஞ்சம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான லீலை. உன்னை யார் ஒதுக்கி வச்சாலும் நிராகரித்தாலும் திட்டினாலும் தூற்றினாலும் நீ எதுக்கும் கவலைப்படாம உன்னுடைய வலிமை என்ன, உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய பெருமை என்னங்கிறத இந்த உலகுக்கு உணர்த்தி காட்டிவிடு என் செல்லமே. நானும் உனக்கு துணையாக இருந்து உன் எதிர்காலத்தை நலமானதாக வளமானதாக அழகானதாக மாற்ற போகிறேன்.